நண்பர்களுக்கு வணக்கங்க. பசுமை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக செஞ்சுட்ருக்குறோம். நம்மளுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்முங்க, அங்கக சான்றளிக்கப்பட்ட பண்ணைங்க. நம்ம தமிழ்நாடு அரசால் அங்கக சான்றளிக்கப்பட்ட பண்ணைங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாத பண்ணைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நோக்கமே வந்து நஞ்சில்லாத உணவு நலமான வாழ்வு அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உணவே எல்லாமே விஷமாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து முன்னோர்கள் பயன்படுத்தினது உணவே மருந்தாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து மருந்தே உணவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால தான் இத்தனை தொந்தரவுகள் வர்றதுக்கு காரணங்க. அதனால் நம்ம மண் தாய் மண் வந்து உயிரோட்டமாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து நம்ம மக்களுக்கு எந்த நோய் நொடியும் வராமல் இருக்குங்க. அதில் விளையக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் சரிங்க, மற்ற எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரிங்க, அரிசியாக இருந்தாலும் எல்லாமே அதுதான் காரணம். நோய் தாக்கம் வர்றதுக்கான காரணங்கள் அதுதாங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த நிறுவனங்களும் அதை வந்து நன்மை செய்யக்கூடியதாக விற்கலைங்க. பூச்சி மருந்துன்னு தான் சொல்லி எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. அது நம்ம பூச்சி வந்துருச்சுன்னா வாங்கி நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஊசி தட்டான், அதாவது பார்த்திங்கன்னா தட்டான் பிறக்கும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துனால நம்ம இதையெல்லாம் அடித்தோம்னா இந்த ஊசி தட்டான்லாம் இறந்துருங்க. இது நமக்கு முழுக்க நன்மை செய்யக்கூடிய இதுங்க. அதனால் எல்லா விவசாயிகளும் இயற்கை முறை விவசாயத்துக்கு வரணும். மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ சுதந்திரமாக பறந்துட்டுருக்குங்க. அது மாதிரி தான் நம்ம மனிதர்களும் நம்மளும் வந்து நல்ல உணவு சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நம்மளும் சுதந்திரமாக ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. இல்லைன்னா ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம மருத்துவமனையை தான் அலையணும். நம்மளுடைய ஆரோக்கியம் போயிருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாமல் போயிடும். எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணுங்க, நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா நாற்று வரமாட்டிங்க. ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிற வயலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்று பிடுங்கியில் நாற்று வேறு அந்து போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் நிறைய இன்றைக்கி ரசாயன உரங்கள் வந்துருச்சுங்க, அதை போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம வயலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாற்று ஒரு துளியோடு அந்து போகிறது இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேறு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தாய் நெல்லோடு தான் இருக்குங்க. அதை பாருங்க, மற்றது எல்லாமே அந்த தாய் நெல்லோடு வராதுங்க, எல்லாரும் அந்து போயிருங்க. ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிற வயலில் நம்ம வயலில் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த தாய் நெல்லோடு தான் ஒவ்வொரு அந்த நாற்றும் அப்படியே இருக்குதுங்க. அவ்வளோ இயல்பாக வருதுங்க, அவ்வளோ மிருதுவாக அப்படியே ஒரு வேர் கூட அந்து போகாமல் வருது. ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக நமக்கு இவங்க சால் நடவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒற்றை நாற்று நடவு முறை, அந்த இதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. அதுதான் விளைச்சலும் கூடுங்க, காத்தோட்டம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகங்க. அதனால் வந்து அவங்க தான் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நட்டுட்ருக்காங்க. அவங்களே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாற்று எப்படி வந்தது, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏமா நாற்று நீங்கள் மற்ற ரசாயன வயலில் பிடுங்கின நாற்றுக்கும் நம்ம இயற்கை முறை விவசாயம் செய்கிற வயலில் வந்த நாற்றுக்கும் அதோட தன்மை எப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க தெளிவாக. கொஞ்சம் பக்கமாக வந்து சொல்லுங்கள், அப்போ தான் தெளிவாக கேட்கும். ஏன்னா நம்ம உண்மை தன்மையோடு தான் பயணிக்கிறோம், எந்த இடத்துலையும் நம்ம பொய்யான தகவல் சொல்கிறதில்ல. அதனால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், அதுதான் நம்மளோட நோக்கம். அதுக்காக உங்களுடைய கருத்தையும் கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லுங்கள். இயற்கையாக போடுறதுனால நெல் நல்லா இருக்குதுங்க. நெல் நாற்றெல்லாம் அக்காத வருது, நல்லா இருக்குது. நாங்கள் 6-7 வருஷமாக நட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாரு, அருமையாக விளைச்சல் எடுக்கிறாரு. இல்லை நீங்கள் ரசாயன உரம் பயன்படுத்தின வயலில் நீங்கள் நாற்று பறித்து நடுறதுக்கும் அதோட இது நல்லா இருக்கு. அந்த வயலில் நீங்கள் எப்படி உணர்றீங்க? அது நடவு நடையில் உங்களுக்கு உள்ள நிற்கல எப்படி ஒரு உணர்வு வருது? நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற வயலில் நிற்கல உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. நாற்று பறிக்கவும் கொஞ்சம் பூவாட்டு இருக்குது நாற்று, அது கொஞ்சம் அந்து போகிற மாதிரி இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க இந்த நாற்று. வேறு நெல்லோட வருதுங்க, அந்த தாய் நெல்லோட நம்மளுக்கு தாய் நெல்லோட வருதுங்க. சில பக்கம் முடுங்கினா அந்த நெல் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா வருதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அடி இருக்குங்க. இதா பாருங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கோட 25வது நாளுங்க. நல்லா இருக்குது. 25வது நாளில் ஒரு அடி கிட்டத்தட்ட நாற்று வளர்ந்துருக்குங்க. அந்த நாற்று பார்த்தீங்கன்னா வேறு அப்படியே வெள்ளை வேறு அப்படியே இருக்குங்க. அப்படியே எந்ததும் எல்லாம் குச்சி வச்சுட்டு அடிப்பாங்க, மண் வரும், அந்த கட்டியே வரும். அந்த எதுவுமே இல்லாமங்க, எந்ததும் இல்லாமல் அப்படியே அந்த நாற்று பூவாட்ட வருது பாருங்க. இதுதாங்க அந்த இயற்கை விவசாயம் செய்கிற வயலுக்கான சான்றுங்க. நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் இருக்கும். இன்னும் அந்த பக்கம் பார்த்தா தெரியுங்க, எல்லாம் இன்னைக்கு வந்து வயல் அடிச்சதுனால அந்த மண்புழுக்கள் இறந்து எல்லாமே மேலே வந்துருச்சுங்க. அதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நிறைய இறந்துருது அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது இறக்காது திருப்பி அது உற்பத்தி ஆகிக்குங்க.
இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும், எல்லாத்துக்கும் நஞ்சு இல்லாத கொடுக்கணும், எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழுங்கிறத நம்மளுடைய நோக்கம். அதனால் அனைவருக்கும் இயற்கை விவசாயம் செய்யுங்க, இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க. நன்றிங்க.